இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டோரி டிவியோட சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் மற்றும் ஸ்டோரி டிவியோட ஆட்டோபேவை எப்படி நம்ம கேன்சல் பண்றது, நம்ம வந்து ஸ்டோரி டிவியோட அந்த ரீஃபண்ட் டீடைல்ஸையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டெக் அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய இது போல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான இது போல நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்து பாருங்க உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ரெக்டெக் வேர்ல்ட். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது இந்த வீடியோக்கு நான் என்ன தலைப்பை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் வந்து பாருங்க நான் வந்து இந்த வீடியோக்கு சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இதனால சோசியல் மீடியாவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாத்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஆட் வந்து வரும். அந்த ஆட்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி டிராமா வந்து பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த டிராமா வந்து ஏதோ ஓடிக்கிட்டு சொல்லிட்டு நீங்களும் பாப்பீங்க. அப்படியே பார்க்க வந்து பாருங்க உங்களுக்கு விறுவிறுப்பா இருக்கும். அதுல வந்து ரொமான்டிக் சீன் வைக்கலாம், அப்படின்னா நல்லா விறுவிறுப்பான கண்டென்ட்டா விறுவிறுப்பான டிராமாவா இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல போயிட்டு அந்த டிராமா வந்து ஸ்டாப் ஆயிடும், எண்ட் ஆயிடும். அடுத்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து அந்த ஒரு டிராமா ஆப்பை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் உங்களால வந்து பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும். ஆனா நீங்க வந்து பாதி வரைக்கும் பார்த்துட்டீங்க, மீதி அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துக்காக நீங்க போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிடுவீங்க. அந்த பேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹1 நீங்க கொடுத்தாலே போதும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க ஸ்டார்டிங்ல ₹1 அது போல போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம காமனா பார்க்கணும் அப்படின்னா இப்போ எந்த ஒரு டிராமா ஆப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டோரி டிவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரி டிவியை மட்டும் குறிப்பா சொல்லக்கூடாது. எந்த ஒரு டிராமா ஆப், இது போல நிறைய டிராமா ஆப்ஸ் வந்து பாருங்க இப்போ வந்து இருக்கு. ஆப்லனா இது போல ஆட் வரலாம், நீங்க அந்த ஆடை கிளிக் பண்ணிட்டு உள்ள வரலாம், உள்ள வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஜுக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ இது போல நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுவீங்க. எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து இந்த வீடியோல என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வீடியோல வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து இது போல இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து இது போல வீடியோஸ்லாம் பார்க்கணும், டிராமா வீடியோஸ்லாம் பார்க்கணும், அதுல எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றவங்களுக்காக வந்து பாருங்க இப்போ இந்த ஸ்டோரி டிவில எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையில இருப்பீங்க, நான் வந்து தெரியாம வந்து இந்த ஆப்பை வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிட்டேன், எனக்கு வந்து மாசம் வந்து காசு வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு வந்து ₹699 மாசம் பிடிச்சிட்டாங்க, எனக்கு வந்து ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருப்பீங்க. இப்போ இதுக்கான டீடைல்ஸும் வந்து பாருங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் எண்டில் நடுவில் எல்லாத்துலேயும் வந்து பாருங்க வச்சிருக்கேன். அதனால கடைசி வரைக்கும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வந்து இது போல உங்களுக்கு வந்து அந்த டிவியில் வரக்கூடிய ஷோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனா சில பேருக்கு வந்து பாருங்க தெரியாம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க வந்து தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக ஆட்டோபே கேன்சல் பண்ற வழியும் வந்து நான் இந்த வீடியோல வச்சிருக்கேன். இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த ஆப் நான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணல. நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டே இருக்கீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாருங்க இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாருங்க நான் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ற பார்த்தா நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிருப்பீங்க. அதனால தான் வந்து பாருங்க நான் வந்து லைவா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அந்த பேஜுக்குள்ள போயிட்டு எப்படி நம்ம அந்த ஆட்டோபேவை கேன்சல் பண்ணலாம், அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இப்போ நான் வந்து லைவா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்க போறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து பயன்படுத்தி இந்த ஸ்டெப்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு இந்த ஆப்ல டிராமா பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து மாசத்துக்கு எனக்கு வந்து காசு பிடிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நீங்க வந்து பாருங்க நீங்க வந்து பாத்துக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பாருங்க இது போலலாம் ஆட்டோபே எப்படி கேன்சல் பண்றது இதை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றதுக்காக தான் வந்து பாருங்க வீடியோ போடுவாங்க. இப்போ அவங்களுக்குலாம் கமெண்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து ₹699 என்னுடைய அக்கௌண்ட் வந்து பிடிச்சிட்டீங்க திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து பாருங்க தெரியாம நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா வந்து பாருங்க நீங்க ஏமாந்து போறதுக்கு நாங்க பதில் சொல்லணும் உங்களுக்கு. அதனால தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஏமாந்துட்டு மற்றவங்க தேவையில்லாதவங்க மேல பழியை தூக்கி போடுவாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம வந்து காமனா நம்ம வந்து எந்த ஒரு டிராமா ஆப்பை எடுத்துக்கிட்டாலும் வந்து பாருங்க நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத வந்து பாருங்க கொடுப்பாங்க. இது வந்து 7 டேஸ்க்கு கொடுக்கலாம்,
5 டேஸ்க்கு கொடுக்கலாம், 3 டேஸ்க்கு கொடுக்கலாம், 2 டேஸ்க்கு கொடுக்கலாம். இது மாதிரி வந்து பாருங்க ஒவ்வொரு ஆப் பொறுத்தும் வந்து பாருங்க மாறும். ஆனா இந்த ஸ்டோரி டிவில நான் வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணி உள்ள போகும்போது எனக்கு வந்து 2 நாள் தான் வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப் எப்படி இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணணும். இதுதான் வந்து பாருங்க அங்க வந்து ப்ராசஸ் இப்படிதான் வந்து பாருங்க நடக்கும். ஆனா 2 நாள் இது வந்து ஷார்ட் டைம் கொடுத்துருக்காங்க. 2-3 நாள் தான் வந்து பாருங்க அந்த ஃப்ரீ ட்ரையல் டைம் கொடுக்கறதுனால சீக்கிரமா அந்த 2-3 நாள் வந்து பாருங்க முடிஞ்சிடும். இப்போ இந்த 2-3 நாள் நீங்க அந்த ஆப்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிராமாலாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ஆட்டோபே வந்து நீங்க கேன்சல் பண்ணணும். நீங்க வந்து கேன்சல் பண்ணாம விட்டுருவீங்க. நீங்க வந்து இந்த ஆப்ல ஆட்டோபேவை கேன்சல் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து 2 டேஸ்ல நீங்க வந்து எனபிள் பண்ணியிருந்தாலும் சரி, 3 டேஸ்ல எனபிள் பண்ணியிருந்தாலும் சரி, 7 டேஸ்ல எனபிள் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த டேஸ் முடிஞ்ச அடுத்த நாளே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ண அந்த பிளான் படி, அதாவது 599 இருக்கட்டும், 699 இருக்கட்டும், இது போல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அட்டன் செகண்ட்ல வந்து பாருங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. இப்போ இதுல வந்து நீங்க எப்படி ஏமாந்து போவீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க நார்மலா எதனால சோசியல் மீடியா பார்த்துட்டு இருக்கும்போது இது போல வந்து நார்மலா உங்களுக்கு வந்து ஆட் வரும். அந்த ஆடை பார்த்து நீங்க பாப்பீங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி விறுவிறுப்பா இருக்கிறதுனால உள்ள போனோடனே ₹1 தானே, நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நம்ம வந்து மொத்தத்தையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துக்கு தான் வருவீங்க. அந்த ₹1 ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக கொடுக்கறது அது. அதாவது 2 டேஸ் 3 டேஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களை கேட்காமலே ஆட்டோபே எனபிள் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. இதுதான் வந்து பாருங்க இப்படி வந்து நடக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்ப்போம். தெளிவா வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து ஸ்டோரி டிவியை எப்படி நம்ம ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஷோஸை பார்க்கலாம் மற்றும் ஆட்டோபேவை எப்படி கேன்சல் பண்ணலாம், ரீஃபண்ட் டீடைல்ஸும் நம்ம வந்து தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நமக்கு வந்து பாருங்க இந்த ஸ்டோரி டிவி அப்படின்ற இந்த ஒரு ஆப் வந்து பாருங்க பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா இந்த பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல ஸ்டார்டிங்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் கெட் ஓடிபி அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வரும். இப்போ அடுத்த பேஜ்ல உங்களுக்கான ஓடிபியை வந்து என்டர் பண்ணணும். இப்போ வந்து ஓடிபி வந்து நீங்க போயிட்டு பார்த்து எடுத்துட்டு வந்து என்டர் பண்ணணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. இங்க வந்து ஆட்டோ ரீட் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க உங்களுடைய மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி வந்து இங்க வந்து என்டர் ஆயிடும். அதாவது இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா கூட வந்து பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம தவிர்க்கலாம். இப்போ வந்து ஆட்டோ ரீட் ஆப்ஷன் இருக்கிறதுனால மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வரும்போதே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஓடிபி இதுல வந்து என்டர் ஆயிடுறதுனால இப்போ என்டர் பண்ணிட்ட பிறகு டக்குன்னு நம்ம உடனே அடுத்த பேஜுக்கு வந்து போயிடலாம். இப்போ அடுத்த பேஜுக்கு நம்ம வந்து சீக்கிரமா போயிடுறோமா, இது ஒரு பிரச்சனை. நம்ம லேட்டா போனா நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணிட்டு மைண்ட் மாதிரி விட்டு நம்ம வெளியே போறது வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து சீக்கிரமா அடுத்த பேஜுக்குள்ள போயிடுவோம். சம்டைம்ஸ் வந்து பாருங்க ஆட்டோ ரீட்ல எதனா பிரச்சனை இருந்தா மட்டும்தான் வந்து பாருங்க உங்களுக்கு மெசேஜஸ் ஆப் வழியாக வந்து பாருங்க உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸ்ஸா கோடு வரும். அந்த கோடை என்டர் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து போகலாம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு சூஸ் கான்டென்ட் லாங்குவேஜ் சொல்லிட்டு வந்து பாருங்க இங்க வந்து ஒரு சில லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அந்த லாங்குவேஜ்ல உங்களுடைய லாங்குவேஜ் எதுவும் அந்த லாங்குவேஜை நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து தமிழ்ல வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள போகும்போது தமிழ் வீடியோஸ் வரும். தமிழ் வீடியோஸ்லாம் சஜெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்க வந்து தமிழ் வீடியோஸ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆகி டப்பிங் ஆகி வர்ற வீடியோலாம் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, இது போல வந்து பாருங்க உங்களுக்கான லாங்குவேஜை நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ட்ரையல் ஃபார் சொல்லிட்டு அது வந்து எனக்கு வந்து பாருங்க ஒரு 99 போட்டு அடிச்சு விட்டுருக்காங்க. 99 ருபீஸ் நீங்க வந்து பே பண்ண தேவையில்ல, ₹1 கட்டினாலே போதும், நம்ம வந்து இந்த ஆப் உள்ள போயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு இருக்கிற மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ₹1 மட்டும் வந்து போட்டிருக்காங்க. இதுல தான் வந்து பாருங்க நம்மள வந்து கவர் பண்றது. இங்க வந்து ₹99 நம்ம வந்து கட்ட வேண்டியது இருக்கு. இப்போ வந்து ₹1 நம்ம வந்து கட்டி நம்ம இந்த ஆப் உள்ள போயிட்டு நம்ம வந்து வீடியோஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து வந்துடும் உங்களுக்கு. அதனால வந்து பாருங்க இந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து ₹1 கட்டுறதுக்காக நீங்க வந்து கீழே வந்து பாருங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே வந்து பாருங்க ஷோவிங் ட்ரையல் டிராமாஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போயிடுவீங்க. ஆனா இந்த பேஜ்ல இருக்கிறத நீங்க வந்து படிச்சு பார்க்க மாட்டீங்க. இந்த பேஜ்ல தான் வந்து பாருங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பாருங்க இங்க வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து ஸ்டார்டிங் ₹99 போட்டு அதை அடிச்சு ₹1 கொடுத்து உங்களை வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஈஸியா ₹1 தானேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கீழே வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் யுவர் ட்ரையல் பிளான் சொல்லிட்டு பே ஸ்டார்டிங்ல வந்து பாருங்க இது வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு ₹1 தான். ஆட்டோபே வந்து ஆன் பண்றதுக்கு ₹1 தான் வந்து பிடிப்பாங்க. இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க எத்தனை டேஸ் வரைக்கும் இது போல இந்த ஃப்ரீ ட்ரையல் சொல்லிட்டு. இப்போ வந்து 2 டேஸா இருக்கலாம், 3 டேஸா இருக்கலாம், 7 டேஸா இருக்கலாம். இது போல வந்து பாருங்க இப்போ அந்த டைம் வந்து கொடுத்துருவாங்க. இதை நீங்க வந்து பார்க்கவே மாட்டீங்க. நீங்க உங்க மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே நீங்க பார்த்த அந்த ரொமான்ஸ் வீடியோவோ அல்லது அந்த மோட்டிவேஷன் வீடியோவோ அந்த அது போல ஈர்ப்பா இருக்கக்கூடிய அந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து என்ன ஸ்டெப்பு, அடுத்த எபிசோடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறத மட்டும்தான் உங்களுடைய மைண்ட் தாட்டா இருக்கும்.
அதனால நீங்க வந்து இந்த செட்டப் பண்ற ஸ்டெப்லாம் நீங்க வந்து மறந்து போயிடுவீங்க. இதெல்லாம் கவனிக்கவே மாட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்க வந்து நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல மூணாவதா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நோட்டிஃபைடு பிஃபோர் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 699 ரூபா 3 மந்த்துக்கு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மந்த் ஆஃப்டர் 2 டேஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க 699 ரூபா 3 மாசத்துக்கு சேர்த்து நாங்க வந்து பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நாள் கழிச்சு இது வந்து பிடிச்சிருவாங்க. உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ தெரியாம தான் நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க. இப்போ நீங்க வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்ட மாதிரி, உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு பணம் எடுக்க பர்மிஷன் கொடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களை கேட்காமலே அமௌண்ட் வந்து எடுத்துருவாங்க. இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து இது ஓகேன்னு சொல்லிட்டு ஷோ ட்ரையல் ட்ராமா சொல்லிட்டு நீங்க வந்து அடுத்த பேஜுக்கு போவீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூபிஐ ஆப் வந்து செலக்ட் ஆயிருக்கும். இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டா ஃபோன்பே வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நீங்க நார்மலா இந்த ஆப்பை நீங்க வந்து லாகின் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வரீங்க அப்படின்னா, நீங்க வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஆப்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த ஆப் வழியாக பே பண்றீங்களோ அந்த இப்போ கீழே வந்து ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். எந்த ஆப் வழியாக நீங்க வந்து பே பண்றீங்களோ, ஆட்டோ பேவை எனபிள் பண்ண போறீங்களோ அந்த ஆப்பை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்டார்ட் ட்ரையல் சொல்லிட்டு இருக்கும். ஸ்டார்ட் ட்ரையல் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா டைரக்டா அந்த ஆப்போட ஆட்டோ பேக்குள்ள வந்து போகும். நீங்க வந்து கூகுள் பே யூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன்பே யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஆப்பை இதில் நீங்க செலக்ட் பண்ணீங்களோ டைரக்டா அந்த ஆப்போட ஆட்டோ பே பேஜுக்குள்ள வந்து போகும். நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ஆப்போட லாக்கை நீங்க வந்து என்டர் பண்ணி அன்லாக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டைரக்டா அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். அந்த பேஜ்ல வந்து டீடைல்டா கொடுத்துருப்பாங்க ஆட்டோபேக்கான டீடைல். இதுவும் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுலயும் வந்து பாருங்க இந்த ஆட்டோ பே பேஜ்லயே வந்து பாருங்க ₹1 தான் வந்து நமக்கு வந்து ஒரு சொல்லியிருப்பாங்க. அதாவது ₹1 நம்ம வந்து பே பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஆட்டோ பே செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பே செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க, இப்போ எந்த டேட்ல வந்து இந்த ஆட்டோ பே எனபிள் பண்றீங்க, இந்த ஆட்டோ பே எந்த டேட் வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. லாங் வருஷமா ரொம்ப வருஷமா வந்து பாருங்க இது வந்து தொடர்ச்சி அந்த ஆட்டோ பே நீங்க கேன்சல் பண்ணாத வரைக்கும் இது ஆக்டிவ்ல தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து பாருங்க 29 ஜூன் 2026 நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல 29 ஜூன் 2046 இந்த ஆட்டோ பே அப்படின்றத ஸ்டாப் ஆகுற மாதிரி வந்து பாருங்க பல வருஷம் கழிச்சு ஸ்டாப் ஆகுற மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இது போல செட் ஆகும் ஆட்டோ பே அப்படின்றது. நீங்களா கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணாதான், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த பேஜுக்குள்ள வந்துட்ட பிறகு இங்க வந்து நீங்க வந்து எந்த யூபிஐ ஆப்பை செலக்ட் பண்ணீங்களோ அந்த யூபிஐ ஆப்ல நீங்க ஆட் பண்ணிச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிருப்பாங்க. இப்போ இதுல வந்து பக்கத்துல சேஞ்சஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த சேஞ்ச் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி இப்போ அதுல எந்த அக்கௌண்ட்ல நீங்க வந்து பேலன்ஸ் வச்சீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த அக்கௌண்ட் வழியாக நீங்க வந்து ஆட்டோ பே வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க டிஃபால்ட்டா நீங்க வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்துல இந்த பேஜுக்கு வந்த உடனே நீங்க வந்து எந்த அக்கௌண்ட்மே சூஸ் பண்ணாம இதுல இருக்க செலக்ட் ஆன அந்த அக்கௌண்ட்லயே அப்படியே வந்து பாருங்க இதுல பே ஒன் அண்ட் செட் ஆட்டோ பே சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி விடுவீங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து இந்த ஸ்டோரி டிவி வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து இது போல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவீங்க. இப்போ அவங்களுக்காக சொல்றேன். இப்போ இது போல வந்து பாருங்க நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல ரெகுலரா அமௌண்ட் வந்துகிட்டு இருக்குமோ இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாருங்க நீங்க வந்து ஒரு 3 மந்த் அது போல நீங்க வந்து அந்த டிராமாவை பார்த்து முடிச்சிட்ட பிறகு இப்போ நீங்க தொடர்ச்சியா வந்து நீங்களா போயிட்டு பே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து அவங்களே எடுத்துருவாங்க. இப்போ இது போல வந்து பாருங்க அது போல கரண்ட்ல வர வைக்கக்கூடிய அக்கௌண்ட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஒரு அக்கௌண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ சூஸ் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல பே ஒன் அண்ட் செட் ஆட்டோ பே சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து பாருங்க நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட்டோ பே வந்து எனபிள் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப் வந்து போயிடலாம். இப்போ வந்து பாருங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாது, இங்க வந்து பே ஒன் செட் ஆட்டோ பே அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வந்து செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இதுக்கு வந்து பாருங்க நீங்க வந்து பர்மிஷன் வந்து நீங்க தான் கொடுக்குறீங்க. அவங்க வந்து உங்களை ஏமாத்திலாம் வந்து பணம் வந்து போடுங்களே, அவங்க வந்து கரெக்டா அவங்களுடைய வழியில வந்து அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து ஏமாந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை நீங்க வந்து இழந்துடுறீங்க. இப்படிதான் வந்து சொல்லணும். இப்போ வந்து பாருங்க இதுல பே அண்ட் செட் ஆட்டோ பே அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப் போறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து பாருங்க ஆட்டோ பே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்து செட் ஆகுது. இப்படி செட் ஆகும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. நீங்க சூஸ் பண்ற பிளானை பொறுத்து 1 மந்த்துக்கு ஒரு தடவை பிடிச்சாலும் பிடிக்கலாம், 3 மந்த்துக்கு ஒரு தடவை பிடிச்சாலும் பிடிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க பே ஒன் அண்ட் செட் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்த பேஜ்ல இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க இப்போ நீங்க இதுல எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க சூஸ் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்க யூபிஐ பின்லாம் என்டர் பண்ணி தான் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறீங்க. யூபிஐ பின் என்டர் பண்ணாதான் ஆட்டோ பே வந்து எனபிள் வந்து ஆகும். இப்போ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பே அப்படின்ற அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஆட்டோ பே அப்படின்றது எனபிள் ஆயிடும். அதுலயே தெளிவா வந்து வியூ பண்ணுவாங்க ஆட்டோ பே எனபிள் சொல்லிட்டு. இப்போ வந்து பாருங்க அந்த பேஜ்ல
ஆட்டோபே செட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோபே வந்து எனபிள் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க அவங்க தெரியப்படுத்துறாங்க. ஆனா சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து பாருங்க அந்த டெக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாதவங்களுக்கு ஆட்டோபே அப்படின்னா என்னன்னே தெரியாது. இது போலதான் வந்து பாருங்க அவங்க வந்து ஏமாந்து போயிடுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க நீங்க ஆட்டோபே செட் பண்ணிட்ட பிறகு நீங்க அந்த ஆப் குள்ள போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டிராமாஸ் எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்றதுனால அந்த டிராமாஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். நீங்க வந்து செக் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நீங்க வந்து செக் பண்ணணும். இப்ப நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஆப்பை பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன், இந்த ஆப் எனக்கு வேண்டுமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் இந்த ஆப்பை பார்த்து தான் வந்து சூஸ் பண்ண போறேன், இந்த வீடியோ பார்த்தா சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா உள்ள வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணி பார்க்கலாம். அங்க வந்து எந்த மாதிரியான ஷார்ட் வீடியோலாம் இருக்கு சொல்லிட்டு நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லிட்டு அந்த ட்ரையல் டைம் கொடுத்துருக்காங்களே, 2 days கொடுத்துருந்தாலும் சரி, 3 days கொடுத்துருந்தாலும் சரி, 5 days கொடுத்துருந்தாலும் சரி, 7 days கொடுத்துருந்தாலும் சரி, இப்போ அந்த டைம்குள்ளவே வந்து பாருங்க அந்த ஆப் முழுக்க நீங்க செக் பண்ணிட்டு அந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த டைம்குள்ளவே நீங்க வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம செட்டப் பண்ற ப்ராசஸ் வந்து பார்த்தோம். ஆட்டோபே எல்லாம் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நடக்க போறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்ல ஆட்டோபே அப்படின்றத கேன்சல் பண்ணாம அப்படியே விட்டுறலாம். உங்களுக்கு வந்து பாருங்க அந்த ஃப்ரீ ட்ரையல் அந்த டைமிங் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆப் தேவைப்பட்டா நீங்க வந்து கேன்சல் பண்ணாம விட்டுடலாம். இந்த ஆப் வந்து எனக்கு வேண்டாம், இந்த வீடியோலாம் பார்த்தா எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்க கொடுத்துருப்பாங்க ஒரு டைம், 2 நாளா இருந்தாலும் சரி 3 நாளா இருந்தாலும் சரி. இப்போ எவ்வளவு டைம் கொடுத்தாலும் சரி அந்த டைம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அந்த டைம் முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த ஆட்டோபே அப்படின்றத கேன்சல் பண்ணணும். இல்லைன்னா வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. இதையும் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இது போல இந்த ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து கம்மியான ஒரு அமௌண்ட் பிடிச்சா கூட பரவாயில்ல, நம்ம ஏத்துக்கிட்டு போயிடலாம். ஆனா இப்போ இதுல வந்து பாருங்க நமக்கு ஸ்டார்டிங் எடுத்த உடனே 3 மாசத்துக்கு சேர்த்து நமக்கு வந்து பாருங்க 599 ரூபாயோ 699 ரூபாயோ வந்து பாருங்க இது போல பெரிய பெரிய அமௌண்ட்டா வந்து பாருங்க பிடிச்சிருவாங்க. நம்ம வந்து பாருங்க திரும்பியும் வாங்க முடியாது. இது போல ஒரு சுச்சுவேஷன் வந்து பாருங்க நம்ம வந்து மாட்டிப்போம். நம்ம வந்து இந்த ஒரு சின்ன தொகையா இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறாங்க. இதுல வந்து மேக்சிமம் இது போல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கவங்களாம் வந்து பாருங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா தான் இருக்கும். ஓகே, அதனால நீங்களா இந்த மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தும் இது போல பிரச்சனைகளை வந்து மாட்டிக்காம நீங்க வந்து சேஃபா இருந்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க அந்த ஆப் ஓபன் பண்ணி அப்படின்னா ஹோம் சொல்லிட்டு இருக்கும். ஹோம்ல வந்து பாருங்க நிறைய வீடியோஸ் வந்து சஜெக்ஷன் பண்ணுவாங்க. டாப்ல இருக்கக்கூடிய வீடியோ, ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் சஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலயும் வந்து பாருங்க நார்மலா நம்ம ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் வந்து சஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க மை லிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து நீங்க ஹோம்ல பாக்குற வீடியோவா இருக்கட்டும், எக்ஸ்ப்ளோர்ல பாக்குற வீடியோவா இருக்கட்டும், நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மை லிஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டிராமா மட்டும் எப்போ வேணா எடுத்து நீங்க பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க சர்ச் பண்ணி பாக்குற அந்த ஹிஸ்டரியும் வந்து பாருங்க இப்போ அந்த மை லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாருங்க அந்த பேஜ்ல உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரொஃபைல் பேஜுக்கு போறதுக்காக. இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். நீங்க வந்து ப்ரொஃபைல் பேஜ் அந்த ஆப்ல போயிட்டு நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த ஆப்ல அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீஃபண்ட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ இவங்க வந்து ரீஃபண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்களே பார்த்து லைவா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நீங்க வந்து அந்த பேஜுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். எப்படி போய் நம்ம செக் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஆப்ல ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ நீங்க வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அந்த பேஜை நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க அதுல ரீஃபண்ட் பாலிசி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பாயிண்ட் ஒரு டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹெட்டிங். இப்போ நீங்க அதை நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சிடும். இப்போ அதுல வந்து பாருங்க ஒரு லிங்க் வந்திருக்கும், கிளிக்கபிள் லிங்க். நீங்க வந்து ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் நல்லா தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இது போல வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்க அப்படின்னா நாங்க வந்து ரீஃபண்ட் ஒரு தடவை நாங்க வந்து அமௌண்ட் பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நாங்க வந்து திரும்ப ரீஃபண்டே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது இப்போ இது போல உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட எனக்கு வந்து அமௌண்ட் வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. ஒரு தடவை அவங்க வந்து அமௌண்ட் பிடிச்சிட்டாங்கன்னா திரும்ப தரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன் திரும்ப தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து நாங்களே வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து நாங்க வந்து அமௌண்ட் பிடிக்கல, நீங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால தான் நாங்க வந்து உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிக்கிறோம். நீங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி டிவி ஆப் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படுது, இதுல இருக்கக்கூடிய ஷோஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்களே வந்து பாருங்க பர்மிஷனோட தான் நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நீங்க வந்து இந்த பிளான்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதனால தான் நாங்க வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான உண்மையான ரீசனை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுல நம்ம பார்க்கும்போது இப்போ அவங்க வந்து உங்களை ஏமாத்தல, நீங்க வந்து தெரியாம ஏமாந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த லிங்க்குள்ள போனீங்க அப்படின்னா
இப்போ அவங்க வந்து அதுல தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரே அக்கௌண்ட்க்கு 2 டைம் 2 தடவை 3 டைம் நீங்க வந்து அது போல நீங்க வந்து தெரியாம சப்ஸ்கிரிப்ஷன் திரும்ப திரும்ப பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிச்சிராங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த பேஜ்லயே வந்து பாருங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ப்ரொஃபைல் பேஜ்ல அந்த கான்டாக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அவங்க கூட சாட் பண்ணி நீங்க வந்து ரீஃபண்ட் வந்து கேட்கலாம். அது போல நீங்க வந்து தெரியாம ஒரே டைம்ல 2 3 டைம் அமௌண்ட் பிடிக்கும் போது திரும்பி வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க புதுசா இந்த ஆப்க்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ண போறீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது டெக்னிக்கல் எரர் வருது, எதனா ஃபீச்சர்ஸ் எதனா ஒர்க் ஆகல, அமௌண்ட் எதனா பே ஆகிட்டு உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகல, இது போல பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சரி பண்ணி விடுவாங்க. நீங்க அந்த கான்டாக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அவங்க கூட நீங்க சாட் பண்ணும்போது இப்போ அந்த ஆப்க்கான ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடியை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது எதனா ஒரு பிரச்சனை வருது, கிளிச் எதனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரீஃபண்ட் வந்து வாங்க முடியுமா வாங்க முடியாதா சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து இது போல சப்ஸ்கிரிப்ஷனை தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் சரி அல்லது தெரியாம பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க பண்ணக்கூடாத மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஒரு தவறு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மிஸ்டேக் மட்டும் நீங்க வந்து பண்ணவே கூடாது. நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ட பிறகு, இப்போ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ட பிறகு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுவீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிடுவீங்க. பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து அந்த ஆப்பை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆப் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ அந்த ஆப்ல இது வந்துட்டு எதுக்கு நம்ம வந்து உள்ள வந்து லாகின் பண்ணோம், எதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம நீங்க வந்து அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுவீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் இதுதான். ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க, அந்த ஆப்பை நார்மலா வந்து பயன்படுத்துவாங்க, அந்த ஆப் வந்து பிடிக்கல அப்படின்னா அன்இன்ஸ்டால் வந்து பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி வழக்கம் போல இந்த ஆப்பையும் நீங்க வந்து பண்ணிடுவீங்க. இப்போ இந்த ஆப் வந்து எல்லா ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கேன்சல் ஆகாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து மாசம் மாசம் வந்து பாருங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல உங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி மாசம் மாசமா வந்து பாருங்க அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது போல பிடிக்கும் போது இப்போ வந்து இந்த ஆப் இருக்கிறதுனால தானே வந்து அமௌண்ட் வந்து பிடிக்கிறாங்க, நம்ம வந்து இந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா எப்படி வந்து அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து உங்ககிட்ட இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து பாருங்க அந்த ஆப் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுவீங்க. இப்போ வந்து நீங்க எந்த ஒரு ரீசனா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது வந்து பாருங்க ஒரு சொல்யூஷன் அப்படின்றதே கிடையாது. இந்த ஆப்பை நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாலும் நீங்க பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், அந்த ஆட்டோ பேவா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாருங்க ஆக்டிவ்ல தான் இருக்கும். இப்போ ஆக்டிவ்ல இருக்கிற பட்சத்துல இப்போ நீங்க வந்து அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டாலும் இப்போ அந்த டைம் வரும்போது வந்து பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. அதனால நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்கவே கூடாது. நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இதுதான். இந்த தப்பை மட்டும் நீங்க வந்து பண்ணாதீங்க. இப்போ நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த பிளான் அப்படின்றது வந்து பாருங்க ஆக்டிவ்ல தான் இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும் அல்லது ஆட்டோபேவா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பாருங்க ஆக்டிவ்ல தான் இருக்கும். நீங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் ஆட்டோபேவும் கேன்சல் பண்ணாதான் வந்து பாருங்க அது வந்து டோட்டலா கேன்சல் ஆகும். அது வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நீங்க வந்து இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பாருங்க நான் வந்து தெரியாம வந்து ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீ என்ன பண்றீங்க அப்படின்னா திரும்ப வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஸ்டோரி டிவி ஆப் வந்து மறுபடியும் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆல்ரெடியும் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் பிடிச்சதுனால அந்த பிளான் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கும். பிளான்லாம் இது வந்து பாருங்க கேன்சல்லாம் வந்து ஆகாது, ஆக்டிவ்ல தான் இருக்கும். நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து பாருங்க நான் அடுத்து சொல்லக்கூடிய அந்த ஸ்டெப்பை பயன்படுத்தி நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிக்கலாம், ஆட்டோபே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டெப் தான் வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து ஆட்டோபேவை எப்படி நம்ம கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். ஆட்டோபே எப்படி கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஆட்டோபே எப்படி எனபிள் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து 2 வழியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ஆப் எந்த ஆப் வழியாக ஆட்டோபே ஆன் பண்ணிலோ அந்த ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஆக்டிவ்ல இருக்கும். இது ஒரு விஷயம். இப்போ அதுக்கப்புறம் நீங்க எந்த யூபிஐ ஆப்பை பயன்படுத்தி இப்போ இந்த ஆப்க்கு நீங்க வந்து ஆட்டோபே வந்து செட் பண்ணீங்களோ அந்த யூபிஐ ஆப்லயும் ஆட்டோபே ஆன் ஆயிருக்கிறது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன காமிக்க போறேன் அப்படின்னா, நான் வந்து ஃபோன்பே பயன்படுத்தி தான் இப்போ வந்து ஆட்டோபே அப்படின்றத நான் வந்து ஆன் பண்ணேன். அதனால ஃபோன்பே வந்து நான் ஓப்பன் பண்ணிக்க போறேன். இப்போ நீங்க வந்து ஃபோன்பே ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அந்த ப்ரொஃபைல் பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அந்த பேமெண்ட் செட்டிங்ஸ்ல ஆட்டோபேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஆன்கோயிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது லைவா ஆட்டோபே ஆன் ஆயிருக்கலாம் அதுல வந்து பார்க்க முடியும். இப்போ ஆன்கோயிங்ல செக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபோன்பேல நீங்க வந்து ஆட்டோபே செட் பண்ணிருக்கும் போது அந்த இடத்துல வந்து நீங்க ஷோ ஆகும்.
இப்போ நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டோரி டிவியோட ஆட்டோபே வந்து அங்க ஆன் ஆயிருக்கிறது. அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோபே எந்த டேட்ல ஆன் ஆச்சு, எது வரைக்கும் வந்து ஆக்டிவ்ல இருக்கும், பாஸ் பண்ற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது அந்த பேஜ்ல கடைசியா ஆட்டோபே கேன்சல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆட்டோபே வந்து நம்ம அந்த யூபிஐ ஆப்ல இருந்தும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. மந்த்லி வந்து பாருங்க அமௌண்ட் பிடிக்க மாட்டாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. அந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து கேன்சல் ஆயிடும். இது போல போன் பேல நீங்க வந்து கேன்சல் பண்ணா பண்ணிக்கலாம். நீங்க வந்து கூகுள் பேல இது போல ஆக்டிவேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க கூகுள் பேல கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்ப கூகுள் பேல அதே மாதிரி அந்த ஆட்டோபே செட்டிங்ஸ்குள்ள போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுல வந்து இருக்கும் ஸ்டோரி டிவிக்கான ஆட்டோபே அப்படின்றது. நீங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஆட்டோபே வந்து கேன்சல் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது போல ஆட்டோபே கேன்சல் பண்றது அப்படின்றது அந்த ஃப்ரீ ட்ரையல் முடியறதுக்குள்ளேயே நீங்க வந்து பண்ணணும், இல்லைன்னா அமௌண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. இப்போ நீங்க வந்து பாத்திருப்பீங்க, இப்போ எனக்கு வந்து போன்பேல வந்து ஆட்டோபே அப்படின்றது ஆன்ல தான் இருக்கு. இப்போ வந்து நான் போன்பேல வந்து ஆட்டோபே வந்து இப்போ நான் கேன்சல் பண்ணல. இந்த பேஜ் விட்டு நான் பேக் வந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்டோரி டிவி ஆப்ல இருந்து ஆட்டோபே வந்து உங்களுக்கு நான் கேன்சல் பண்ணி ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டோரி டிவி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஸ்டோரி டிவி ஆப்ல ஹோம் பேஜ் இருக்கும் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துருங்க. இப்போ ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு இப்போ அந்த ப்ரொஃபைல் பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ அதுல வந்து பாருங்க, இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா இப்போ அது அந்த பேஜ் வந்து பாருங்க ஆட்டோபேவை கேன்சல் பண்ணக்கூடிய பேஜ், அதாவது சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணக்கூடிய பேஜ் அதுதான். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து அந்த பேஜுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ்ல உங்களுக்கு கேன்சல் பிளான் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் பிளான் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. கேன்சல் பிளான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க 2 days left in your plan சொல்லிட்டு வந்து பாருங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து கேன்சல் பண்ணி அப்படின்னா ஒரு சில விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து கேன்சல் ஆப்ஷன் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ அது போல காமிச்சிருப்பாங்க. இப்போ வந்து நீங்க இந்த கேன்சல் பண்ணல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பாருங்க கண்டினியூ பிளான் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ மை பிளான் அப்படின்றத கிளிக் பண்ணி இப்போ நீங்க வந்து கேன்சல் பண்ணி ஆகணும் அப்படின்னா கீழே வந்து பாருங்க உங்களுக்கு கீழே வந்து சின்னதா கொடுத்துருப்பாங்க தெரியாத மாதிரி கேன்சல் பிளான் சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணும். கண்டினியூ பிளான் கிளிக் பண்ணி அப்படின்னா தொடர்ச்சி அந்த ஆப் குள்ள போயிடும். கேன்சல் பிளான் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து கேன்சல் பிளான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து வரும். இப்போ அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க இப்போ நீங்க என்ன ரீசனுக்காக இந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றீங்க, இந்த ஆட்டோபேவை கேன்சல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. இப்போ அதுல வந்து நிறைய ரீசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான ரீசன்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களுக்கான ரீசன்ஸ் இதுல வந்து இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அதர்ஸ் அப்படின்னு இருக்கு கடைசியா, அதை கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அதர்ஸை நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு இப்போ அதர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கேன்சல் பிளானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இப்போ வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து பாருங்க கேன்சல் ஆயிடும். ஆட்டோபே அப்படின்றது வந்து பாருங்க கேன்சல் வந்து ஆயிடும். இப்போ இது போல நீங்க வந்து ஆட்டோபேவை நீங்க வந்து கேன்சல் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து அந்த ஆப்குள்ள போயிட்டு ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆட்டோபே அப்படின்றது உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்ப ரினியூ பண்ணி பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ரினியூ சொல்லிட்டு காமிச்சாலே ஆட்டோபே அப்படின்றது கேன்சல் ஆயிடுச்சு, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வந்து நீங்க ரினியூ பண்ணும் அப்படின்னா அதிக அமௌண்ட் கொடுத்து தான் நீங்க வந்து நீங்க பே பண்ணி அதை வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்றீங்க. திரும்ப அந்த ரினியூ பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து வராது. நீங்க வந்து மறுபடியும் நீங்க ப்ரொஃபைல் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல டீடைலா இருக்கும் ஆட்டோபே வந்து கேன்சல் ஆயிடுச்சு சொல்லிட்டு தெளிவா ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பேஜ்ல யுவர் ஆட்டோபே கேன்சல்டு சொல்லிட்டு வந்துடும். இப்போ அது போல வந்துச்சு அப்படின்னா ஆட்டோபே வந்து கேன்சல் ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாருங்க இது போல இந்த ஆப்ல ஆட்டோபே கேன்சல் ஆகிட்ட பிறகு இன்னொரு செக் வந்து பண்ணிக்கணும். இப்போ இந்த ஆப்க்கு எந்த யூபிஐ ஆப் வழியாக நீங்க வந்து ஆட்டோபே ஆன் பண்ணிக்கலோ அந்த ஆப்லயும் போய் செக் பண்ணணும் ஆட்டோபே வந்து கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து திரும்ப வந்து போன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் மேல டாப்ல லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். பேமெண்ட் செட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்டோபே அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ எனக்கு வந்து பாருங்க ஆட்டோபே கேன்சல் பண்ணதுனால இங்க கேன்சல் பண்ணதுனால அங்க வந்து கேன்சல் ஆயிட்டு இருக்கும். அங்க வந்து ஆன்கோயிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அதுல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஸ்டோரி டிவிக்கான ஆட்டோபே அப்படின்றது அது காமிக்காது. அதுக்கு பக்கத்துல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இப்போ ஆன்கோயிங் பக்கத்துல அச்சீவ்டு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அச்சீவ்டு கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ கேன்சல் ஆன ஆட்டோபேஸ் எல்லாமே வந்து பாருங்க அதுல வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. எண்ட் ஆன ஆட்டோபேஸ் எல்லாமே வந்து பாருங்க அதுல வந்து லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ மை ஸ்டோரி அப்படின்றது கேன்சல் ஆனது இருக்கும். ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோபே கேன்சல்னு சொல்லிட்டு வரும். நீங்க வந்து ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆட்டோபே வந்து கேன்சல் ஆயிடுச்சு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க இது போல வந்து பாருங்க உங்களுடைய யூபிஐ ஆப்ல போயிட்டு ஆட்டோபே கேன்சல் பண்ணாலும் சரி அல்லது நீங்க வந்து ஸ்டோரி டிவில வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணாலும் சரி நீங்க ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா ஸ்டோரி டிவில தான் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கேன்சல் பண்ணணும். அப்பதான் வந்து பாருங்க எல்லாத்துலயும் கேன்சல் ஆகும். நீங்க வந்து டபுள் செக் பண்ணணும். இதுலயும் நீங்க வந்து செக் பண்ணணும், ஸ்டோரி டிவி ஆப்லயும் கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும், யூபிஐ ஆப்லயும் கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ரெண்டுத்திலயும் கேன்சல் சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவோ மாசம் நீங்க அந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணிருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஆட்டோபேனா என்ன, ஆட்டோபேனால எப்படிலாம் ஏமாந்து போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.